மீட்பருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் அனைவருக்கும் எனது அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைக்காக உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். இந்த ஆராதனை காரணமாக நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வெள்ளிக்கிழமையிலும் நாங்கள் உம்முடைய திருப்பாதத்திலே அமர்ந்து உம்மை ஆராதிப்பதற்கு நீர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பு கரத்திலே இந்த ஆராதனையை தாழ்த்தி தருகின்றோம். ஆரம்பம் முதல் நிறைவு வரை தூய ஆவியானவருடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை போற்றி புகழ்ந்து பாடும்படியாக நம்முடைய கரங்களில் இருக்கின்ற கீர்த்தனை பாடல் புத்தகத்தின் பின்பக்கத்திலே புத்தெழுச்சி பாடல்களில் 116வது பாடல், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம், பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம் என்கின்ற இந்த பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம், பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம், பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, குழந்தை யாவும் மாறினில் முடங்கிட வேண்டும். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே மாறி முடங்கிடுதே, உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுகிடுவோம், உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுகிடுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுகிடுவோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், ஒளியினை தந்துவே இதயத்தில் வாசம் செய்யும் ஆண்டவரே என்று பாடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துவே இதயத்தில் வாசம் செய்யும், ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுகிடுவோம், ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுகிடுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த
மகிழ்ந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். அழுதியிடும் நீரே, சத்திய தேவன் நீரே, மகிமை செலுத்தியா என்றும் தொழுதிடுவோம். மகிமை செலுத்தியா என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாக இயேசுவை பணிந்தேன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாக இயேசுவை பணிந்தேன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த அந்த அன்பின் ஆண்டவரை நாம் பாடி மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க முடியும். அந்த அளவிற்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். நம்மை பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைய நாளிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே தியானிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் சத்திய வேதம். இந்த வேதம் நமக்கு எந்த அளவிற்கு துணையாக இருக்கிறது என்பதை தெளிவாக நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த வேதத்திற்கு நீங்களும் நானும் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், அதுதான் இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே தியானிக்க போகின்றோம். அதற்கு ஆதாரமாக நல்ல ஒரு அருமையான ஒரு பழைய பாடல், சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். இந்த வேதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ரசித்து ருசித்து படித்து தியானிக்கும் பொழுது இந்த வேதம் நம்மோடு கூட பேசும். இதை உணர்ந்து என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை நீங்களும் பாடுகிறீர்களா? Be
இலைகள் உதிராம் மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். கடிந்து கொள்ளும், கரைகள் போக்கும், கனமடைய வழி நடத்தும். உள்ளம் உதிக்கும், உறுதி அளிக்கும், கள்ளம் கபடம் மகற்றும். உள்ளம் உதிக்கும், அன்பின் ஆண்டவரே, உள்ளம் உதிக்கும், உறுதி அளிக்கும், கள்ளம் கபடமெல்லாம் அகற்றும், கடிந்து கொள்ளும், கரைகள் போக்கும், கனமடைய வழி நடத்துகின்ற இந்த வேதத்தை நாம் இன்னும் நேசிக்க, இன்னும் சுவாசிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாருமாறுகிறே. உங்களுடைய அன்பு சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் எங்களோடு பேசும் வேத வசனம் என்னுடைய வாழ்வை மாற்றட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளை, இந்த மன மகிழ்ச்சியான அந்த நன்னாளிலும் வேதத்திலிருந்து ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகின்றேன். 119 சங்கீதம் 65 வசனம், 66 வசனம், 71, 72 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். 119 சங்கீதம் 65 வசனம். கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாயிருக்கிறேன். 71 வசனம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். 72 வசனம். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். 70 வசனத்தினுடைய கடைசி வார்த்தை, உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கின்றேன். அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலே சிறிது நேரம் நம்முடைய சிந்தனைக்காக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியம் வேதம். ஆண்டவர் தந்திருக்கின்ற திருமறை, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் அடங்கிய வேதாமம், திருமறை மிகவும் அவசியமான ஒன்று. இந்த திருமறையை குறித்து வேதத்திலே நிறைய வசனங்களை உங்களுக்கு என்னால் கோடிட்டு காண்பிக்க முடியும். 119
சங்கீதம் 97ஆம் வசனம் சொல்கிறது, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் என் தியானம். 119ஆம் சங்கீதம் 92ஆம் வசனத்திலே, உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். 119ஆம் சங்கீதம் 77ஆம் வசனம், உமது வேதம் என் மன மகிழ்ச்சி. முதல் முறையாக நான் வேதத்தை வாசிக்க தொடங்கின பொழுது, ஊழியத்திற்கு வந்த புதிதிலே எனக்கு என்னுடைய உள்ளத்திலே தொட்ட ஒரு வசனம் 119ஆம் சங்கீதம் 72ஆம் வசனம், அநேகம் ஆயிரம் புன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். இதுதான் முதல் முறையாக வேதத்தை வாசிக்கும் பொழுது என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தை. இதுதான், இந்த உலகத்தில் நாம் என்னதான் சேமித்து வைத்திருந்தாலும், இந்த உலகத்தில் நாம் எத்தனை பேர் புகழோடு இருந்தாலும், அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின, நீர் கொடுத்த இந்த வேதமே எனக்கு நலம். என்னதான் எனக்கு சொத்து சுகம் இருந்தாலும், உடல் ஆரோக்கியம் இருந்தாலும், வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், கல்வி அறிவு இருந்தாலும், அது எல்லாம் விட எனக்கு ஒன்றே ஒன்று, நீர் எனக்கு கொடுத்த இந்த வேதம் நலம். அன்றிலிருந்து இந்த வேதத்தை நான் ரசித்து ருசித்து அதனை நான் வாசித்துக் கொண்டிருக்கின்றேன், சுவாசித்துக் கொண்டிருக்கின்றேன். ரொம்ப ஒரு அற்புதமான இந்த வேதம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய் தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், வேதம் இல்லை. ஒரு குடும்பத்திலே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வேதம் இல்லை என்றால் என்ன நடக்கும்? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, சமாதானம் இல்லை. எந்த குடும்பத்திலே, எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே வேதம் இல்லையோ அங்கு சமாதானம் இல்லை. அதனால்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இந்த ஆக்கியோன் சொல்லுகிறார், இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய் தேவன் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லை, வேதம் இல்லை. 5ஆம் வசனத்தில் எனவே சமாதானம் இல்லை. அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நிறைய நேரங்களிலே இந்த லாக்டவுன்ல அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கிறோம். நாம் வேதத்தை நேசித்து வாசிப்பதற்கு அதிகமான நேரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் லாக்டவுன்ல நான் நிறைய பார்த்திருக்கிறேன். முதல் முறையாக லாக்டவுன் இந்த கொரோனா நாவலே வந்ததினாலே நிறைய இல்லங்களிலே வேத வாசிப்பும் ஜெபமும் அதிகரித்துக் கொண்டே வந்தது. இந்த லாக்டவுன் அதிகரிக்க அதிகரிக்க எப்படி தன்னுடைய நேரத்திலே பொழுதை போக்குவது என்று சொல்லி வீட்டிலே அதிகமான நேரங்கள் விளையாடுவதும் வேறு காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் அதிகரித்து விட்டது. ஃபர்ஸ்ட் லாக்டவுன்ல வேத வாசிப்பும் ஜெபமும் குடும்ப ஐக்கியமும் அதிகரித்துக் கொண்டே வந்தது. லாக்டவுன் அதிகரிக்க அதிகரிக்க யாரும் வெளியே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலே நிறைய பேர் வீடுகளிலே நாம் நேரத்தை, மிக குறுகிய நேரத்தை ஆண்டவருக்கென்றும் அதிகமான நேரத்தை நாம் பொழுதை போக்குவதற்கென்றும் கொடுத்து விட்டோம். இன்னும் நிறைய நேரங்களிலே நான் கேள்விப்படுகின்றேன், நிறைய இல்லங்களிலே பொழுதுபோக்கிற்காக சீட்டாட்டம் விளையாடுவதையும் நான் கேள்விப்படுகின்றேன். சூதாட்டம் விளையாடுவது, பொழுதுபோக்குவதற்காக தன்னுடைய குடும்பத்திற்குள்ளாக இந்த சூதாட்டம், இந்த சீட்டாட்டம் விளையாட்டு அதிகரித்திருக்கின்றது. ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், பொழுதுபோக்கு வேண்டும் என்பதற்காக கடவுள் விரும்பாத காரியத்தை நாம் செய்துவிட முடியாது. குடும்பமாக உட்கார்ந்து நாங்கள் விளையாடுகின்றோம் என்று சொல்லுகின்ற செய்தியை கேள்விப்பட்டு நான் வருத்தம் அடைகிறேன். எத்தனையோ விளையாட்டுகள் இருக்கிறது விளையாடுவதற்கு. அதையெல்லாம் விளையாடுவதை தவிர்த்து இன்றைக்கு கடவுள் விரும்பாத இப்படிப்பட்ட காரியங்களை செய்கின்ற பழக்கம் பொழுதுபோக்காக மாறிவிட்டது. ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய அதிமுக்கியத்துவம் குறைந்து பொழுதுபோக்கிற்கான தேடல்கள் இன்றைக்கு அதிகரித்து விட்டது.
அதனால்தான் நான் இந்த வசனத்தை கோடிட்டு காண்பித்தேன். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய் தேவன் இல்லை, வேதம் இல்லை, எனவே சமாதானம் இல்லை. எப்படி சமாதானம் இருக்கும்? ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய அதி முக்கியத்துவம் இன்றைக்கு குறைந்து விட்டது. முதல்ல நாம் கொரோனாவை கண்டு பயந்தோம், லாக்டவுன் அதிகமான நேரங்கள் ஆண்டவரோடு செலவு செய்தோம். இன்றைக்கு பொழுதுபோக்குவதற்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி துணிகரமாய் இன்றைக்கு நிறைய பாவங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உண்மை, ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய அதிமுக்கியத்துவ வரிசையிலே நாம் இழந்து விட்டோம். ஆனால் கட்டாயம் நம்முடைய வாழ்விலே சமாதானத்தை இழந்து விடுவோம். இன்றைக்கு நிறைய நேரங்களிலே நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது மிக எளிதான வேதத்தை மாத்திரம், வேத பகுதியை மாத்திரம் நாம் வாசித்து நிறைவு செய்து விடுவோம். அது இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பின்னடைவு. மிக எளிதாக நாம் புரியக்கூடிய சங்கீதமோ நீதிமொழிகளின் புஸ்தகமோ மிக சாதாரணமாக நாம் வாசித்து சுருக்கமாக நாம் நம்முடைய குடும்ப ஜபத்தை நிறைவு செய்துவிட்டு அதை தொடர்ந்து வீட்டிலே நிறைய புதிய படங்களை பார்ப்பதும், அரட்டை அடிப்பதும், சூதாட்டம் ஆடுவதும் அதிகமாய் முக்கியத்துவம் கொடுத்து விட்டோம். எங்கே எங்கே நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம்? எங்கே? நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தையும் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தையும் நான் கம்பேர் பண்ணி ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகின்றேன். அது நமக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். உண்மையிலேயே பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு இல்லை. இன்னைக்கு நிறைய நேரங்களில் பழைய ஏற்பாடுல நிறைய காரியங்கள் நாம் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கிறது என்று சொல்லி பலர் அதை நாம் புறக்கணிப்பது உண்டு. பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு இல்லை. பழைய ஏற்பாட்டை நாம் புறக்கணித்தோம் என்றால் புதிய ஏற்பாட்டை நாம் புரிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு நான் ஒரு சில விஷயங்களை நான் ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகின்றேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22, 23, 24, 25 வசனங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். இஸ்ரவேல் மக்கள், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், இஸ்ரவேல் மக்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்தவுடன் சூர் வனாந்தரத்திற்கு சென்று 3 நாள் தண்ணீர் இல்லாமல் நடந்தார்கள். 22ஆம் வசனம். மாரா என்கிற இடத்திற்கு வந்தவுடன் தண்ணீர் கசப்பாய் இருந்தது, அதனை குடிக்க கூடாமல் போனது. அதற்கு பிற்பாடு கர்த்தர் மோசேயிடத்தில் ஒரு மரத்தை காண்பித்து அதனை தண்ணீரில் போடு என்று சொன்னால் போட்டவுடனே அது மதுரமாய் மாறியது. இது பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஒரு தண்ணீர் மதுரமாய் மாறிய ஒன்று. நீங்கள் அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. யோவான் 2ஆம் அதிகாரத்திலே தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது. பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டை நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கும் பொழுது இந்த சத்திய வேதம் நமக்கு பாதை காட்டும், நம்முடைய கண்களை தெளிவடைய செய்யும். அன்றைக்கு மாறாவின் நீர் மதுரமாய் மாறியது, இன்றைக்கு திராட்சரசம் தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது. யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திற்கு வரும் பொழுது சமாரியா பெண்ணிடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்கின்றார். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். இப்ப நான் எப்படி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றேன். பழைய ஏற்பாட்டிலே யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே அங்கே தண்ணீர் மதுரமானது. புதிய ஏற்பாட்டிலே இங்கே தண்ணீர் நித்திய ஜீவ ஊற்றானது. எவ்வளவு அருமையா இருக்கு வேதம். தண்ணீர் மதுரமானது, இங்கே தண்ணீர் நித்திய ஊற்றாக மாறியது. இரண்டாவது இன்னொன்று கற்றுக் கொடுக்கின்ற ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திற்கு நீங்கள் வந்தால், ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எசேக்கியாவிடம் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அதே நீங்க பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். இது பழைய ஏற்பாடு. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். இது பழைய ஏற்பாடு. நீங்கள் புதிய ஏற்பாட்டிற்கு வரும் பொழுது மத்தேயு 9ஆம் அதிகாரம்
2ஆம் வசனத்திலே அங்கே நீங்கள் இதை காணலாம் பாருங்க. படுக்கையில் கிடந்த திமிர்வாதக்காரனை தூக்கி வருகிறவர்களின் விசுவாசத்தை கண்டு திடன்கொள், பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே கண்ணீரை கண்டு பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு விசுவாசத்தை கண்டு. பழைய ஏற்பாட்டிலே மக்களின் கண்ணீரை கண்டு மனதுருகினார். புதிய ஏற்பாட்டிலே மக்களின் விசுவாசத்தை கண்டு மனதுருகினார். இதுதான் சத்திய வேதம். மூன்றாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். லேவியராகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திற்கு நீங்கள் வந்தால், லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பாவ நிவாரணத்திற்காக பலி செலுத்தப்பட வேண்டும் என்று மோசே மக்களுக்கு கூறுகிறார். பாவ நிவாரணத்திற்காக பலி செலுத்தப்பட வேண்டும் என்று மோசே மக்களுக்கு கூறுகிறார். 6வது வசனத்திலே கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும். பலி செலுத்துங்கள், ஆண்டவருடைய மகிமையை காண்பீர்கள். அதுதான் பழைய ஏற்பாடு. யோவான் எழுதின நற்செய்தியில் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்திற்கு நீங்கள் வரலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பழைய ஏற்பாட்டிலே நீ பலி செலுத்தினால் கர்த்தருடைய மகிமையை காண்பாய். புதிய ஏற்பாட்டிலே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்ப பழைய ஏற்பாடு பலி செலுத்தினால் கர்த்தரின் மகிமை, புதிய ஏற்பாடு பலியானவரை விசுவாசித்தால் கர்த்தரின் மகிமை. நமக்காக சிலுவையில் பலியானவரை விசுவாசித்தால் கர்த்தரின் மகிமை. 4வதாக இன்னொரு ஒப்புமை. யோபு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திற்கு நீங்கள் வந்தால், யோபு 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். யோபு சொல்லுகிறார், கடவுளுக்கும் எனக்கும் இடையில் மத்தியஸ்தன் இல்லையே. யோபு சொல்லுகிறார், கடவுளுக்கும் எனக்கும் இடையில் மத்தியஸ்தன் இல்லையே. There is no umpire or there is no mediator between us. எனக்கும் ஆண்டவருக்கும் மத்தியஸ்தன் இல்லை. இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டிற்காக எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திற்கு வந்தால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு, முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். யார் அவர்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். இப்ப மத்தியஸ்தர் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இயேசுவின் இடத்திலே அவர் மத்தியஸ்தராக, புது உடன்படிக்கை மத்தியஸ்தராக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். யோபு சொல்லுகிறார், கடவுளுக்கும் எனக்கும் மத்தியஸ்தர் இல்லை என்று சொல்லி. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். 5வதாக 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு நீங்கள் வந்தால், 1 சாமுவேல் 2:10, கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். யோபு 16:21, யோபு 16:21, தேவனோடே மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். யோபு என்ன சொல்கிறார்? தேவனோடே மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி யோபு சொல்கிறார். On behalf of man he pleads with God as a man pleads for his friend. மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் இருந்தால் நலமாயிருக்கும். புதிய ஏற்பாட்டுக்கு நீ வாங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். யோபு சொல்கிறார், தேவனோட மனுஷனுக்காக வழக்காடுகிற ஒருத்தர் இருந்தால் நல்லா இருக்கும் சொல்லி சொல்றாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது, ஒருவன் பாவம் செய்தால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவர். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, but if anyone should
sin. We have an advocate with the Father. Advocate. ஆங்கிலத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறார், பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவதற்காக. இப்போ நீங்க ஆறாவதாக ஒரு குறிப்பை சொல்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திற்கு வந்தால், யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 35. இஸ்ரவேல் புத்திரர் 40 ஆண்டுகள் மன்னாவை புசித்தார்கள். எனவே என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நம்முடைய உள்ளம், இஸ்ரவேல் மக்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு ஒன்றும் இல்லையே என்று சொல்லிவிட்டார்கள். தேவதூதர்கள் உண்கின்ற இந்த உணவு மன்னா என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்தார். 40 ஆண்டுகள் போஷித்ததற்கு பிற்பாடு இப்பொழுது அது அவர்களுக்கு பிடிக்கக்கூடாத உணவாக மாறிவிட்டது. நம்முடைய உள்ளம் இந்த மன்னாவினாலே வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார்கள். இப்ப நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம், வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. யோவான் 6:58, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். 33ஆம் வசனத்திலே, உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம் தேவன் அருளிய அப்பம். 48ஆம் வசனத்திற்கு வரும் பொழுது, அந்த ஜீவ அப்பம் நானே, I am the bread of life. பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட அந்த மன்னா மக்களுக்கு புளிப்பாகிவிட்டது, வேண்டாத வெறுப்பாக மாறிவிட்டது. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே வானத்திலிருந்து இறங்கின அப்பம் அந்த மன்னாவை போல் அல்ல, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய அப்பம் தேவன் அருளிய அப்பம், அந்த ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஏழாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பழைய ஏற்பாடு. நீங்கள் புதிய ஏற்பாட்டிற்கு வந்தால் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திற்கு வரும் பொழுது, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன். அங்கே வாசற்படியில் பாவம், இங்கே வாசற்படியில் இயேசு கிறிஸ்து. I stand at the door and knock. வாசற்படியிலே கதவை திறந்தவுடனே பாவம். புதிய ஏற்பாட்டிலே வாசற்படியில் கதவை திறந்தவுடன் ஆண்டவர் காத்து நிற்கின்றார். இதுதான் ஒரு வேதம். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த சத்திய வேதத்தை நீங்கள் இப்படி ரசித்து ருசித்து வாசித்தால் கட்டாயம் இந்த வேதம் உங்களோடு கூட பேசும். பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு இல்லை. பழைய ஏற்பாட்டை நீங்கள் புறக்கணித்து விட்டு வெறும் புதிய ஏற்பாட்டை மாத்திரம் வாசித்தால் உங்களுக்கு எந்த விதத்திலும் அர்த்தம் புரியவே புரியாது. நீங்கள் நன்றாக வேதத்தை வாசிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். பல முறை வேதத்தை வாசித்து 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 அதை நேசித்து சுவாசித்து பழகுங்கள். இன்றைக்கு அது ஒன்றுதான் நிலைத்திருக்கும். வேத வசனம் சொல்கிறது, இன்றைக்கு உணவு கூட கிடைத்துவிடும் இனி வருகின்ற நாட்களிலே. ஆனால் ஆண்டவருடைய வசனம் கிடைக்க கூடாத ஒரு பஞ்சம் வருகிறது. அதற்குள்ளாக இந்த வசனத்தை நாம் வாசித்து நம் உள்ளத்திலே நாம் பதிய வைத்துக் கொள்வோம். ஆண்டவர் இந்த வேத வசனத்தின் வழியாக மாத்திரம்தான் நம்மோடு கூட பேசுவார். யாரும் வேதத்தை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம். இன்றைக்கு நீங்கள் வேதம் வாசித்தீர்களா? ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை ஒரு இல்லத்திலே கேட்க வேண்டும். கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து, பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து, இன்றைக்கு வேதம் வாசித்தாயா, இன்றைக்கு ஜெபம் செய்தாயா? இன்றைக்கு கேட்கக்கூடிய பழக்கம் மிக மிக குறைந்து விட்டது. இன்றைக்கு வீட்டில் அதிகமான நேரங்கள் நாம் நேரத்தை எப்படி போக்குவது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கின்றோம். பல தவறான காரியங்களுக்காக நேரத்தை நாம் செலவிட்டுக் கொண்டிருக்கின்றோம். வேண்டாம், அந்த பழக்கம் நமக்கு வேண்டாம். ஆண்டவருடைய அன்பு சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணம் செய்து ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த வார்த்தையை சுதந்திரித்துக் கொள்வோம்.
வேதத்திலே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய உணவை காட்டிலும் இந்த வேத வசனங்களை நான் அதிகமாய் போஷிக்கின்றேன். அநேகம் ஆயிரம் உன் வெள்ளியை பார்க்கிலும் நீ விளங்கின இந்த வேதமே நலம். வேதத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, அதை சுவாசிக்கும், அது நம்மோடு கூட பேசும். இன்னைக்கு நிறைய நேரத்திலே நிறைய ஊழியக்காரங்க இயேசுநாதர் என்னோடு கூட பேசினார் சொல்லி சொல்றோம், என்னையும் பேசும் ஆண்டவரே சொல்லிட்டு பல முயற்சி எடுக்கிறோம். ஆண்டவர் நேரடியாக பேசுவது அல்ல, வேதத்தின் வழியாகத்தான் நம்மோடு கூட பேசுவாங்க. அதை உணர்ந்து ஆண்டவரே வேதத்திற்கு அதி முக்கியத்துவம் கொடுக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி அன்னுடைய சமூகத்திலே அப்படியே நான் கண்களை மூடி மறுபடியும் சத்திய வேதம், பக்தரின் கீதம், சுத்தங்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதத்தை நீ எனக்கு காட்டும் ஆண்டவரே என்று சொல்லி அன்னுடைய அன்பு சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணம் செய்வோமா? கண்களை மூடி நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாதைக்கு ஒளி விளக்காக, எங்களுடைய வாழ்க்கைக்கு விடிவெள்ளியாக இருக்கின்ற அந்த வேதத்தை நாங்கள் இன்னும் அதிகமாய் தியானிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த வேத வசனம் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு சில பகுதிகள் புரியவில்லை என்றாலும் எந்த பகுதிகள் எங்களுக்கு புரிகிறதோ அதற்கு நாங்கள் செவி சாய்ப்பதற்கு, கீழ்ப்படிவதற்கு எங்களுக்கு வேண்டிய உடைய கிருபைகளை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க எங்களுடைய வாழ்க்கை புதிதாகி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து உடைய பாதங்களில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலகட்டத்திலே ஆண்டவரே வீணாக எங்களுடைய நேரத்தை போக்காத அளவிற்கு, வீணாக நேரத்தை பாவம் செய்வதற்கு செலவு செய்யாத அளவிற்கு, இதனால என்ன பாவம் இருக்கிறது என்று சொல்லி பொழுதுபோக்குவதற்காக பல தவறான விளையாட்டுகளை விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பொழுதுபோக்கு காரியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே தவிர்க்கப்படும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அந்த காரியங்கள் இன்றைக்கு படிப்படியாக குறைந்து பொழுதுபோக்கக்கூடிய காரியங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதிகமான நேரங்கள் விழித்து விளையாடுகின்றோம், ஆனால் மிக மிக குறைவான நேரம் மாத்திரம் ஜெபிக்கின்றோம். இன்றைக்கு அதுவும் இல்லாமல் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த பாவத்தை மன்னிப்பீராக, இந்த பாவத்தை மன்னிப்பீராக. இஸ்ரவேலிலே வேதம் இல்லை, எனவே சமாதானம் இல்லை. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் வாழ்க்கையிலே வேத வசனத்தை நாங்கள் தியானிக்காமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டோம் என்கின்ற ஒரு உறுதி, ஒரு அர்ப்பணம் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் செய்வதற்கு நீ உதவி செய்கிறார் ஆண்டவரே. வேதம் கிடைக்காத கொடிய காலம் வரப்போகிறது. அதற்குள்ளாக வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் நான் வாசித்து உள்ளத்தை ஏற்றி அதன்படி வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள உதவி செய்கிறார்கள். எங்களுக்கு தெரிந்த வேத பகுதியை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு உதவி செய்கிறார்கள். நீ பேசுமானே, நீ பேசுமானே. இந்த கொடிய காலகட்டத்திலே எங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வேதம் எங்கள் மன மகிழ்ச்சி வந்து எங்களோடு கூட நீ பேசும். உம்முடைய வார்த்தைகளினாலே நீ எங்களை போஷித்து நடத்தும்.
கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்கள், குறிப்பாக அதனுடைய வீரியம் தீவிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே உங்களுடைய பாதுகாப்பு வேண்டி வந்து நிற்கிறோம். ஏன் எதற்கு என்று நாங்கள் கேள்வி கேட்க தகுதியற்றவர்கள் என் ஆண்டுடைய சமூகத்தில் நான் வைக்கின்றோம். இது என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறீரோ உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகின்றோம். நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவர் தருகின்ற சமாதானமும் அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்று மீண்டும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார்கள். ஆமென். நாம் அனைவரும் இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறப்பார். ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you. God bless you.